ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரோகிணி, இந்த நிமிஷத்துல இருந்து இப்படி ஒருத்தவன் வாழ்க்கையில வந்தா இருந்தாங்கிறதே நீ மறந்துரு. அந்த ஃப்ராடு பையன் நினைப்பே உனக்கு வரக்கூடாது. அவனை மொத்தமா தலை முழுகடி. மா, என்னால மகேஷ் மாமாவை மறக்க முடியாது. அருண் மாமாவை என்னால மறக்க முடியாது. அவர் என்ன தொட்ட தாலி கட்டிட்டாரு. அவர்தான் என் புருஷன். பேர்ல இருந்து ஊர்ல இருந்து எல்லாத்துலயும் போய் சொல்லி நம்மள ஏமாத்திருக்கான் அந்த ஃப்ராடு. அவன் உனக்கு புருஷனா? இன்னொரு தடவை இந்த வார்த்தைய சொன்ன பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். அவன் கட்டின தாலிய கழட்டி எறியாம அவனு புருஷன் வர சொல்லிட்டு இருக்கியா நீ? எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒரு கட்டிங்க போட்டு அந்த கலிவர்தன் கதையை ஒரேடியா முடிச்சிருக்கலாம். கலிவர்தனை ஏப்பாத்திட்டு சொல்ல போனா அந்த ஆளால தான் இவன் ஒரு ஃப்ராடுனே தெரிஞ்சது. நான் அதுக்கு திட்டல. டாப் குக்கு டூப் குக்ல இருந்து ஃபேமஸான ஷெஃப்ப கூட்டிட்டு வந்து 50 வெரைட்டில ஊரே மணக்க மணக்க சமைச்சு வச்சிருந்தோம். பந்தி போடுறதுக்கு முன்னாடி வந்து உண்மையை சொல்றேன்னு சொல்லி ஒரு வாய் சாப்பிட விடாம பண்ணிட்டானே அந்த படுபாவி. ஆஹா, அந்த பருப்பு பாயசம் அதுலயும் பெருசு பெருசா இருக்குது அந்த குலாப் ஜாமுன். அது என் கண்ணிலே நிக்குது. அம்மா பயப்படு. சும்மா நீ எல்லாம் ஒரு அப்பனையா? நான் இங்க நம்ம பொண்ணு வாழ்க்கை நாசமா போச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். உனக்கு இப்ப பருப்பு பாயசமும் குலாப் ஜாமுனும் இல்லாம போயிடுச்சுதான் வருத்தமா இருக்குல்ல? அதுக்கு இல்ல, இவ்வளவு செலவு பண்ணிட்டு அதுல ஒரு பாயசம் கூட குடிக்காம வந்தது ஒரு ஏக்கம் தான். அதுல முந்திரி திராட்செல்லாம் போட்டது அத பாக்கும்போது எச்சி ஊறுச்சு. ஒரு சொம்புலியாவது ஊத்திட்டு வந்திருக்கலாம். இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதோட நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின கொலை வெறில இருக்க எதை எடுத்து அடிப்பேன்னு தெரியாது. போய் எங்கிருந்து. ரங்கு, நீ மாப்பிள்ள மேல இருக்க கோவத்தை என் மேல திருப்புற. அவரு ஃப்ராட் பண்ணுவாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? அது சரி, அப்பா சரியா இருந்ததானே பிள்ளைங்க சரியா பிறக்கும். பின்ன உனக்கு பிறந்தது உன்ன மாதிரி தான் இருக்கும். ஆரம்பிச்சிட்டாளா? ரங்கா, நீ கோவப்படுறதுலயோ தேவையில்லாம பேசுறதுலயோ ஒண்ணும் நடக்க போறது இல்ல. கல்யாணம் நடந்ததுதான். இனிமே நாம ஆக வேண்டியதை பத்தி தான் யோசிக்கணும். நம்ம பிள்ளைய பத்தி நாமளே எடுத்தங்கொத்தவங்க பேசினா அது நம்ம பிள்ளையோட வாழ்க்கையை தான் பாதிக்கும். முதல்ல அதை புரிஞ்சுக்க. பா, ஆமா ரங்கநாயகி, மாப்பிள்ளை பையன் பண்ணது தப்புதான். ஆனா அது எல்லாமே ரோகிணி மேல அவர் வச்சிருந்த பெரியத்தினால பண்ணதான் எனக்கு தோணுது. என்னம்மா பேசுற நீ? அவன் யாரு என்னன்னு தெரியாது. ஊரு பேரு வேலை எல்லாமே போய். யாரோ நாடகத்தில் நடிக்கிற 2 பேரை கொண்டு வந்து அப்பனும் ஆத்தாலும் சொல்லி என் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கான். அவன எனக்கு மருமகன்னு சொல்லி கொண்டாட சொல்றியா? கேக்குறதுக்கு காது கூசுது. அவனை தூக்கி வச்சு ஆடணும்னு நினைக்கிறல? இப்படி ஒருத்தனே எனக்கு மருமகன் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுமா. நீ என்னடான்னா அவன் பாசத்துல பண்ணிட்டான், அன்புல பண்ணிட்டான்னு சப்ப கட்டு கட்டி வக்காலத்து வாங்கிட்டு இருக்கல? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ இவளுக்கு பாட்டியா இல்ல அவனுக்கு பாட்டியா? 2 பேருக்கு தாண்டி பாட்டி.